இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்பவம் என்னன்னா, இந்த மாதிரி எல்லாம் கோவா பீச்ல ஆடி பாடி தண்ணீர் அடிக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை இப்பவே மறந்துருங்க. ஏன்னா இது எல்லாமே அங்க இல்லீகல் தான். இந்தியாவில் நிறைய பேர் பட்டம் விடுறத பார்த்திருப்பீங்க. ஆனா பெர்மிட் இல்லாம பட்டம் விடுறதும் இல்லீகல் தான். இந்த மாதிரி காமனா இருக்கிற பல விஷயங்கள் இல்லீகல். ஆனா இல்லீகல்னு தெரியாமலேயே நிறைய பேர் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ரொம்பவே காமனா இருக்க சில இல்லீகலான விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவிய சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்பர் 1, எக்ஸ்ட்ரா மணி. ரோட்ல போயிட்டு இருக்கும்போது சடனா பணத்தோட பர்ஸ் ஒன்ன பார்த்தா அதை எடுத்து எண்ணிப்போம்ல. ஆனா கொஞ்சம் உஷாரா இல்லைன்னா வச்சுக்கோ, ஜெயில கம்பி எண்ணி பார்க்க வேண்டியது இருக்கும். ஏன்னா இந்தியாவோட ட்ரேசர் ஆக்ட் ஆஃப் 1878 படி ரோட்ல ஒரு 10 ரூபாய் கிடைச்சா யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணாம எடுத்து வச்சுக்கலாம். ஆனா 10 ரூபாய்க்கு மேல 1 ரூபாய் கிடைச்சாலும் அது உங்களுக்கு இல்ல. லா படி அது கவர்மெண்ட்டுக்கு தான். அதை விட்டுட்டு யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணாம அந்த பணத்தை எடுத்து உங்க பாக்கெட்டுக்குள்ள வச்சா நீங்க சட்டத்தை மீறியதா அர்த்தம். சட்டத்தை மீறினா என்ன பண்ணுவாங்க? போலீஸ் வந்து அப்படியே பிடிச்சிட்டு போயிருவாங்க. அதுலயும் இந்த தப்ப பண்ணா 1 வருஷம் சிறையில தான் இருக்கணும். அதோட பெனால்ட்டியும் போடுவாங்க. நம்பர் 2, கோவா பீச். உங்கள பல பேர் கோவா போயிட்டு ஃப்ரெண்டோட பயங்கரமா பார்ட்டி எல்லாம் பண்ணிட்டு சன்செட் ஆன அப்புறம் பீச் ஓரமா குடிச்சிட்டு டான்ஸ் ஆடலாம்னு கனவு கண்டு இருப்பீங்க. ஆனா உங்க கனவு கடைசி வரைக்கும் கனவாவே தான் இருக்கும். ஏன்னா இதை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களை பிடிச்சு ஜெயில போட்டுருவாங்க. ஏன்னா கோவா கவர்மெண்ட் 31 அக்டோபர் 2022ல நிறைய புது ரூல்ஸ் எல்லாம் போட்டு இருக்காங்க. அதனால பீச்ல குடிக்கிறது சமைக்கிறது எல்லாமே கூடாது. இது மட்டும் இல்லாம 2013லயே நிறைய ரூல்ஸ் போட்டுட்டாங்க. ஆனா அதெல்லாம் அப்போ அவங்க கண்டுக்கல. ஆனா இப்போ எல்லா ரூல்ஸையுமே ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்றாங்க. நம்பர் 3, ஸ்பிட்டிங். இதுதான் ஸ்பிட்டூன்ஸ், அதாவது எச்சு துப்பியதுக்கான பாத்திரம். இதை ஏன் இப்போ காட்டுறேன்னு பாக்குறீங்க? ஏன்னா நீங்க லீகல்னு நினைச்சிட்டு இருக்கிறது இல்லீகல்னு சொல்லத்தான். அதாவது செக்ஷன் 20 ஆஃப் தி ஃபேக்டரிஸ் ஆக்ட் 1948 படி பெரிய பெரிய கம்பெனில வேலை பார்க்கிய எம்ப்ளாயிஸ்க்கு இதை ப்ரொவைட் பண்ணணுமா. அந்த மாதிரி அவங்களே ஹைஜீனிக்கான கண்டிஷனை மெயின்டைன் பண்றதும் லீகல் தான். அங்க வேலை பார்க்கியவங்க அந்த ஸ்பிட்டூன்ஸை யூஸ் பண்ணணும். அங்க இங்கன்னு கண்ட இடத்துல துப்பக்கூடாது. ஒருவேளை கம்பெனி எம்ப்ளாய்க்கு ப்ரொவைட் பண்ணலைன்னா அது இல்லீகல். அது மட்டும் இல்லாம கம்பெனி ஸ்பிட்டூன்ஸை கொடுத்து அதை நீங்க யூஸ் பண்ணலைன்னா அதுவும் இல்லீகல் தான். இதனால 2 பேரையும் தண்டிக்க வாய்ப்பு இருக்கு. நம்பர் 4, ட்ராஷ். நம்ம ஊர்ல எங்க பார்த்தாலும் குப்பையை நீங்க தாராளமா பார்க்க முடியும். நம்மள பல பேர் தெரிஞ்சோ தெரியாமலேயே சின்ன துண்டு குப்பையாவது தெருவில் போட்டுக்கிட்டு இருப்போம். அவ்வளவு ஏன் ரோட்ல பிளாஸ்டிக் பாட்டில் கிடைச்சதுன்னா அதை வச்சு ஃபுட்பால் கூட ஆடுவோம். இதை எல்லாரும் பண்றாங்களே, ஏன் நீங்க கூட தான் பண்ணிருப்பீங்கன்னு என்னையே கேட்கலாம். ஆனா தப்பு தானே, என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். ஏன்னா தெரியாதனமா நம்ம குப்பை கொட்டினாலும் நம்ம கிட்ட இருந்து 500 ரூபாய் ஃபைனை பிடுங்கு வாங்கலாம். ஏன்னா அண்டர் செக்ஷன் 278 ஆஃப் தி இந்தியன் பெனல் கோட் படி குப்பையால இயற்கையை கெடுக்கிறதும் அதனால மற்றவங்களோட ஹெல்த் பாதிக்கப்படும். நம்ம பண்ற தப்பால மற்றவங்க பாதிப்பு அடைஞ்சா அது தப்பு தானே. அதுக்கு தான் இந்த ஃபைன். இந்த மாதிரி எல்லாம் கவர்மெண்ட் ரூல்ஸ் போடுறதுக்கு காரணம் அவங்க சம்பாதிக்கணும்னு இல்ல, நம்ம ஒழுங்கா நடந்துக்கணும் அப்படிதான். ஆனா நம்மள முக்கால்வாசி பேர் இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றதே கிடையாது. மற்றவங்களை குறை சொல்லாம நம்ம பண்ற சின்ன சின்ன தப்பெல்லாம் சரி பண்ணினாலே நாடு உருப்பட்டுரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நீங்க ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பை பாய்.